ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா, டாட்டு போட்ட பெண்கள்லாம் தவறான பெண்களா? ஆமாவா? அப்படின்ட்டு நிறைய பெண்களை பத்தி சொல்றாங்க, கிண்டலும் பண்றாங்க, தவறாவும் பேசுறாங்க. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெண் டாட்டு போட்டா தப்பா? அது எப்படிங்க? ஆண்கள் மட்டும் தான் டாட்டு எல்லாம் போடணும், பெண்கள் டாட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது டாட்டுன்றது ஒரு கலை. அது ஒரு கலை. எப்படின்னா அது ஒரு மெஹந்தி மாதிரி. நமக்கு ஒரு மெஹந்தி, பெண்கள்னால மெஹந்தி போட ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனால மெஹந்தி போடுறது ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம கைக்கு ஒரு அழகா இருக்கணும், நம்ம ட்ரெஸ் நம்ம அழகா போட்டுக்கிறோம், நம்ம முகத்தை நம்ம அழகா கம்பல் அது இதுன்னு போட்டு லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம அழகா வச்சு தலையை அழகா வச்சுக்கணும், கைக்கும் ஏதாச்சும் அழகா கொடுக்கணுமே, அழகா ஏதாச்சும் கை காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நல்லா அழகா நமக்கு பிடிச்ச மாதிரி, பெண்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் மெஹந்தில போட்டு அது ஒரு ஹாப்பியா இருக்கும், அது சந்தோஷம் தான். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெஹந்திலே போட்டிருக்காங்க. அந்த மாதிரிதான் இதுவும். இது வந்து மெஹந்தின்றது அழிஞ்சிடும், கொஞ்ச நேரத்துல காணாம போயிடும். இந்த டேட்டூன்றது போகாது. அப்போ என்ன, அந்த டேட்டூஸும் பிடிச்ச மாதிரி, தனக்கு பிடிச்ச மாதிரி தன் உடம்புல டாட்டூஸ் போட்டுக்கிறாங்க பெண்கள். அதுக்காக டாட்டூ போட்ட பெண்கள் எல்லாமே தப்பான பெண்கள், டாட்டூ போடக்கூடாது, பெண்கள் டாட்டூ போடக்கூடாது, போட்டாலே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் தப்பா கணிச்சு, தப்பா யோசிச்சு, தப்பா மனசுல பதிய வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கங்க. அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் வந்து இப்பெல்லாம் ரொம்ப 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 கம்மி. பெண்கள் டாட்டூ ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போறது கிடையாது. ஏதோ இப்பெல்லாம் டீசெண்டா போகணும், டிசிப்ளினா ஸ்டைலா இருக்கணும், கொஞ்சம் அழகா யூனிக்கா இருக்கணும், கொஞ்சமா டாட்டூஸ் போட்டு கையில சின்னதா போட்டா போதும், கொஞ்சம் கழுத்துல டாட்டூ போட்டா போதும், கொஞ்சம் கழுத்துல சின்ன சின்ன அங்கங்க யூனிக்கா அழகா இருக்கணும், அப்படி போட்டாதான் போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆயா தாத்தா அவங்க யார் யாரு பேசுறாங்க, அவங்களோட அம்மா, அவங்களோட ஆயா, அவங்களோட அம்மா, அந்த மாதிரி போய் 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 முன்னாடில இருக்க இந்த வயசான பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கை ஃபுல்லுமே டாட்டு போட்டிருப்பாங்க, கால் ஃபுல்லுமே டாட்டு போட்டிருப்பாங்க, நெஞ்சில டாட்டு போட்டிருப்பாங்க, கண்ணுல போட்டிருப்பாங்க, பின்னாடி முதுகுல போட்டிருப்பாங்க, இந்த இடுப்புல எல்லாம் போட்டிருப்பாங்க. அது நீங்க கவனிச்சு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பேச மாட்டீங்க. இப்ப டாட்டு போடுற பெண்களை போய் தப்பா யோசிச்சு, தப்பா யோசிச்சு, தப்பா கணிச்சு, தப்பா பேச மாட்டீங்க. ஏன்னா வந்து நீங்க பேசுற யார் யாரு பேசுறீங்களோ அவங்களோட அம்மா ஆயாலாம் இப்ப யோசிச்சு பாருங்க, அவங்க டாட்டு போட்டிருக்காங்களா இல்லையாட்டு. கண்டிப்பா டாட்டு போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல நிறைய நிறைய டாட்டு போட்டிருப்பாங்க. அப்ப பச்சை குத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை யாரு குத்துறது, குருவிக்காரங்க குத்துவாங்க. குருவிக்காரங்க தான் அந்த பச்சை குத்துறதுன்னு சொல்லிட்டு எதை முள்ள வச்சு இங்க தொட்டு தொட்டு அப்போ அந்த காலத்துல முள்ள வச்சு போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா இப்பத்திக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அப்போ வந்து முள்ள வச்சு குருவிக்காரங்க போட்டாங்க. இப்போ மிஷின் இருக்கு, அதுக்கு நீடில் இருக்கு, நீடில் வச்சு மிஷின்ல வச்சு இப்போ ஸ்டைலிஷா புது புதுசா நிறைய டிஃப்ரெண்ட் நிறைய மாடலா இப்போ போடுறாங்க. அதுக்கும் இதுக்கும் இதாங்க டிஃப்ரெண்ட். மற்றபடி வந்து அப்ப என்ன பெண்களும் போட்டாங்க டாட்டூஸ், இப்ப போடுறாங்க. இப்ப யூனிக்கா போடணும்னு சொல்லிட்டு, ஸ்டைலிஷா போடணும், டீசெண்டா அழகா இன்னும் அழகா போடணும்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சான்னு தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா எங்க ஆயாவே பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட அம்மாவும் எங்க அப்பாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னாலே அவங்களுக்கே வந்து 2 கால்லயும் டாட்டூஸ் போட்டுட்டு இருப்பாங்க, கையெல்லாம் போட்டிருப்பாங்க, நெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க டாட்டூஸ் எல்லாம். இந்த முதல்லாம் வந்து எங்க ஆயாவே போட்டுருக்காங்க. ஆனா நாங்களே யாரும் டாட்டூஸ் எல்லாம் போடல வீட்டுல. ஆனா பாத்தீங்கன்னா டாட்டூஸ் போடுறது எங்க வீட்லயே சொல்லி, எங்க வீட்லயே பெரியவங்கள பாத்தீங்கன்னாலே சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு போகும், எங்க வீட்டுல மட்டும் இல்ல, நிறைய பேர் நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் பேசுறதை கேட்டிருக்கேன். அதனாலதான் எனக்கு ஒரு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு அடிக்கடி, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, டாட்டு போட தப்பா, பெண்கள் டாட்டு போட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு. ஆனா பேச இந்த பத்தி ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தா, நான் பேச முடியல. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, நான் பேசுறேன். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் டாட்டு போட்டதால அந்த பொண்ணு தப்பா யோசிக்கிறாங்க, நல்ல பொண்ணு இருந்தாலும் தப்பா யோசிச்சு தப்பா பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தது, கழுத்துல டாட்டு போட்டு இருந்தது, கழுத்து டாட்டு போட்டிருந்தோம். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா பக்கத்துல தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க பாரு, அவங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த பொண்ணு டாட்டு போட்டிருக்கு. அதனால அந்த பொண்ணை பத்தி அவங்க கணிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு யாரு, எப்படிப்பட்ட இருக்கும், அந்த டாட்டு போட்டு வச்சு அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கும் சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என்னன்னா அந்த பொண்ணு பாரு, இது மூஞ்ச பார்த்தாலும் தெரியுது, கழுத்துல டாட்டு போட்டிருக்கு, அதை போட்டதை பார்த்தாலும் தெரியுது, அது ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும் சொல்லி பொறுக்கியா இருக்கும் போல இது. டாட்டு போட்டதாலே பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் தவறா நினைக்கிறாங்க. டாட்டு போட்டதாலே ஆள் சரி கிடையாது. குடும்ப பொண்ணுலாம் டாட்டு போடாது, பொறுக்கிங்க தான் டாட்டு போடும், இந்த ஊர் சுத்தத்துக்கு தான் டாட்டு போடும். குடும்ப பொண்ணுலாம் அடக்கொடக்கமா வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பையா யோசிச்சு, ஏன் தப்பா எல்லா பெண்களையும் தப்பு தப்பா யோசிச்சு, தப்பு தப்பா கணிச்சு, தப்பு தப்பா ஏன் அவங்களுக்கு பச்சை குத்துறீங்க, தப்பான பச்சை குத்துறீங்க, தப்பான முத்திரையை குடுத்துறீங்க. அந்த முதல்ல வேணாமே.
தப்பா யாரும் யோசிக்காதீங்க. யாரையும் பழகி பார்த்து அவங்கள பத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க பேசுங்க தவிர, யாரையுமே பார்த்ததுமே அப்படியே கணிச்சு இவங்க இப்படிதான் அப்படிதான் யாரையும் கணிக்காதீங்க. ஓகே. இந்த மாதிரி தவறா எந்த பெண்களையும் பேசாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா பாருங்க, நீங்க பேசுற நீங்க யார் யார் பேசுறீங்கன்னு அவங்க பேக்ரவுண்ட பாருங்க. பேக்ரவுண்ட யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா அது மாதிரி டாட்டு போட்டிருக்காங்களா இல்லையா பாருங்க. ஆண்கள் போட்டிருப்பீங்க, எல்லா வீட்லயும் ஆண்கள் போட்டிருப்பாங்க. எங்க அப்பா கூட நெஞ்சு ஃபுல்லா எங்க எல்லார் பேரையும் எங்க அப்பா பச்சை குத்திருப்பாரு, உடம்பு ஃபுல்லா பச்சை குத்திருப்பாரு. ஜெயலலிதா போட்டோ பாட்டு பச்சை குத்திருப்பாரு, எம்ஜிஆர் போட்டோ இருப்பாரு, அண்ணா போட்டோ, தேசிய கொடியில எங்க அப்பா டாட்டோ அவ போட்டிருக்காரு. அப்ப யார் இதை போட்டு நல்லா கேட்டிருக்கு. கேட்கும் போது எங்க அப்பா சொல்றாரு, பீச்ல போனேன், மெரினா பீச் போ, அங்க குறிகாரங்க போடுவாங்க, அங்க போட்டான்னு. இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. அப்ப ட்ரெண்ட் வேற, இப்ப ட்ரெண்ட் வேற. அப்போ வந்து குருவிக்காரங்க எங்க பீச்ல போயிட்டு எங்க பீச்சுக்கு எந்தெந்த பீச்சுக்கு போறாங்க அந்த டைம்ல வரும் குருவி வரப்பா இந்த கோவில் விசேஷத்துல போகும்போது கோவில் திருவிழாங்கல்ல, அப்ப குருவிக்காரங்க உட்காந்துட்டு இருப்பாங்க முள்ள வச்சு. அப்ப வந்து ஒரு இங்க வச்சு குடுத்துவாங்க. அது வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து ஹைஜீனிக்கா இருக்குமானா தெரியாது. ஆனா இப்பெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து பக்குவமா நம்ம ஸ்கின்ல எந்த டேமேஜும் ஆகக்கூடாது. ஸ்கின்ல வந்து பர்மனெண்டா தங்குறது அந்த டாட்டூ, அது ஃபினிஷிங் அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப பக்குவமா இப்பெல்லாம் டாட்டூ போடுறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கணும்னு டாட்டூ போடுறாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப ஏதோ என்ன ஏனதெல்லாம் போட்டுதான் வந்திருக்காங்க. அப்படியே ஏன் தப்பா பேசல? அப்ப அதெல்லாம் உடம்பு ஃபுல்லா பச்சு டாட்டூ போட்டுருந்தாங்க, தப்பா பேசல, எதுவும் பண்ணல. ஆனா இப்ப மட்டும் பெண்கள் டாட்டூ போட்டா அவங்க தப்பானவங்க, அவங்க ஆள் சரியில்லை, பொறுக்கி அப்படின்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு முத்திரையை குத்திடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். இதெல்லாம் மாத்திக்கங்க. ஏதோ ஒரு ஞாபகார்த்தமாவும் அதெல்லாம் ஒரு சில டேட்டூஸ் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் யாருமே தப்பா சொல்லாதீங்க, தப்பா யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, தப்பா பின்னாடியே பேசாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறு. கர்மா எப்பவுமே கூடவே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். ஓகே. நெரிச்சு முடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேச்சு என்ன ஃபாலோ பண்ணாம ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.